ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பிரெட் ஆம்லேட். நார்மலாக பிரெட் ஆம்லேட் பார்த்திங்கன்னா 2 பிரெட்டுக்கு இடையில ஆம்லேட் ரெடி பண்ணி வச்சு செய்வாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன். ப்ரெட்டை வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பிரெட் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே பொடியாக நறுக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அப்படி இல்லைன்னா மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்ல உருக்கின வெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் உருக்கின வெண்ணெய் சேர்த்து அது கொஞ்சம் லைட்டாக நல்ல எல்லா பக்கமும் டோஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதில் ப்ரெட்டு க்யூப்ஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 எக்கையும் உடச்சி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த எக்கோட மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் நல்லா சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம், கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட் துருவி சேர்த்துக்கலாம், பீட்ரூட் துருவி சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம், அவிச்சு அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் க்யூப்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் கொஞ்சம் காரமாக வேணால் பச்சை மிளகா கூட இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சம் பட்ரு போட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க இந்த முட்டை ப்ரெட் மிக்ஸ்சரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு நல்ல எல்லா பக்கமும் சுற்றி நல்லா ரவுண்டாக வர மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி பவுடர் இல்லைன்னா மிளகுத்தூள் தூவி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் கிடைக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் நான் குக் பண்ணிட்டேன். இப்போ 3 நிமிஷம் ஆனதும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை மேலே வச்சுக்கோங்க. நீங்கள் நேரடியாக அதை திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட் அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மெதுவாக அப்படி திருப்பிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து அந்த பேனில் திருப்பி போட்டுடலாம். இப்படி பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து எக்கு வந்து அந்த ஆம்லேட் வந்து பிஞ்சாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா சில சமயம் அடி பிடிச்சிரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான ப்ரெட் க்யூப்ஸ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.